கள்ளக்குறிச்சி நகரம் எர்ணாபுரத்தை சுற்றியுள்ள பகுதியில் இருக்கின்ற ஏழை எளிய மக்கள் அந்த பகுதியில் விற்பனை செய்த அந்த கள்ளச்சாராயத்தை பருகியவர்கள் இன்றைக்கு 36 பேர் இறந்திருக்கின்றார்கள். இது வேதனையான சூழ்நிலை. இவர்கள் அனைவருமே காலனியை சேர்ந்தவர்கள், ஏழைகள். இப்படிப்பட்ட பகுதியில் காவல் நிலையத்திற்கு பின்புறமே கள்ளச்சாராயம் விற்கப்படுகிறது என்று சொன்னால் இந்த ஆட்சியுடைய நிர்வாகம் எப்படி இருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். செங்கல்பட்டு மாவட்டம், விழுப்புரம் மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் அறிந்து இறந்தவர்கள், அதற்கு காரணமானவர்கள் எவர் மீது இதுவரை நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்? மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் நேற்று பேட்டி கொடுத்திருக்கிறார். இந்த கள்ளச்சாராயம் விற்பனை குறித்து அரசுக்கு தகவல் கிடைத்திருந்தால் நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்கிறார். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர், கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்கள் ஒரு 5 தினங்களுக்கு முன்பு தொலைபேசி வாயிலாக கள்ளச்சாராய விற்பனை, போதைப் பொருள் விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அவரிடத்தில் தெரிவித்திருக்கின்றார். நேற்றைய முன்தினம் அவர் நேரிலே சந்திக்கின்ற பொழுது காவல்துறை கண்காணிப்பிடம் தெரிவிக்கின்றார், நான் குறிப்பிட்டேன், இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை, ஆகவே கள்ளச்சாராயம் விற்பனையை தடுத்து நிறுத்த உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தகவலை கொடுத்தார் சட்டமன்ற உறுப்பினர். ஆனால் காவல்துறை சேர்ந்த அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. 29/3/2023 அன்று செந்தில்குமார் அவர்கள் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை சட்டமன்றத்திலே சபாநாயகரிடம் அளித்தார். கள்ளச்சாராயம் ஆகியவை பெரும் புழக்கத்தில் உள்ளதால் அதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டிய அவசியம் குறித்து இன்றைக்கு விவாதிக்க வேண்டும் என்று இன்றைக்கு பேரவைத் தலைவரிடத்தை கொடுத்தார். அந்த கவன தீர்மானத்தை எடுத்து சட்டமன்றத்திலே விவாதிக்கப்பட்டிருந்தால் விற்பனை நடைபெறுவதை கண்டறிந்து நடவடிக்கை எடுத்திருக்கலாம். நேற்றைய தினம் அமைச்சர் சொல்கிறாரே, எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுத்திருக்கின்றோம், தகவல் கிடைத்திருந்தால் நடவடிக்கை எடுப்போம் என்று சொன்னார். கவன ஈர்ப்பு தீர்மானத்தை நீங்கள் எடுக்கல. போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக திகழ்கிறது. கள்ளச்சாராயம் ஆறு போல் ஓடிக்கொண்டிருக்கின்றது. சொல்ல போனா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு தாலுகாவில் தேவனாங்குறிச்சி திமுக கவுன்சிலர் அவருக்கு சொந்தமான குடோன்ல இந்த கள்ளச்சாராயம் பாட்டில் அடைத்து அங்கிருக்கின்ற சந்து கடையில் விற்பனை செஞ்சிருக்கிறாங்க. இதை உடனே அரசுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றோம். உடனே இதை விடியாத அரசுடைய முதலமைச்சர் சம்பந்தப்பட்டவரை கைது செய்யாமல் அதில் வேலை பார்த்த வடநாட்டு தொழிலாளர்களை அதற்கு கைது செய்து கண்துடைப்பு நாடம் அடைத்துட்டார். இந்த மரணம் நடைபெறுவதற்கு காரணம் திமுக முதலமைச்சருடைய நிர்வாக திறமையற்ற, இதற்கு பின்புலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளே ஈடுபட்டிருக்கிறார் என்று தெல்ல தெளிவாக பல்வேறு சந்தர்ப்பங்களில் தெரிய வருகிறது. நிர்வாக திறமையற்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும். இன்றைக்கு விக்கிரவாண்டி சட்டமன்ற தேர்தல் நடக்குது. அதுல பூத் வாரியா பிரிச்சு அமைச்சரை நியமிக்கிறாங்க. சுமார் 200 பேர் கள்ளச்சாராயம் குடித்து ஆபத்தான நிலையில் இருக்கிறார்களே, இதற்கு ஒரு 20 பேருக்கு ஒரு அமைச்சரை போட்டு மருத்துவர்களை அழைத்து வந்து இன்னைக்கு உயர்தர சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்தால் பல பேரை காப்பாற்றிருக்கலாம். ஆனால் மக்கள் மீது அக்கறை இல்லாத அரசாங்கம், அவளுக்கு ஆட்சி அதிகாரம் தான் முக்கியம். இதில் இறந்தவருடைய குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் தொலைக்காட்சி மூலமாக பேட்டி கொடுக்கிறார், கள்ளச்சாராயம் பருகிதான் எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர் இறந்தார் என்று. ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன சொல்கிறார்? வயிற்று வலியால், வயிற்று போக்கால் இருந்தார். எவ்வளவு பச்சை பொய்யை ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்கிறார். இந்த அரசுக்கு முட்டுக் கொடுக்கிறார். இப்படிப்பட்ட அதிகாரி இருக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட ஏழை மக்களுக்கு எங்கே நீதி கிடைக்கும்? அது மட்டுமல்ல, அவர்களுக்கு குணமடை செய்ய வேண்டும் என்றால் ஓமிப்ரசோல் என்ற மருந்து இதுக்கு இருந்திருந்தால் விஷச்சாராயம் அறிந்தவர்களை குணப்படுத்திருக்க முடியும். அதுவும் தமிழ்நாட்டில் எந்த மருத்துவமனையும் இல்லை. ஆக இப்படிப்பட்ட ஒரு அவல ஆட்சி தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தாய் தந்தை 2 பேருமே இருந்துட்டாங்க. அவருக்கு 3 குழந்தைகள் இருக்கின்றது. 3 பேரும் அவருடைய முதிர்ந்த பாட்டியோடு தான் வசிப்பதாக இருக்கின்ற சூழ்நிலை இருக்கின்றது. பெற்றோர்களை இழந்து வாரிடும் இந்த குழந்தைகளுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து உதவிகளும் செய்யும். அவருடைய கல்வி செல்வை அதிமுக கட்சி ஏற்றுக்கொள்ளும். 10 ஆண்டுகளுக்கு இந்த குடும்பத்திற்கு மாதந்தோறும் 5000 ரூபாய் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி வழங்கும். பொதுக்குழு கூட்டத்தில் திரு ஸ்டாலின் பேசுறார், நான் இரவில் தூங்கி காலையில் கண்விழிக்கின்ற பொழுது எங்க கட்சி நிர்வாகினால் என்ன பிரச்சனை ஏற்படுமோ என்று அவரே சொல்லியிருக்கார் பொதுக்குழு கூட்டத்தில். அப்படின்னா கட்சி அவர் கட்டுப்பாட்டில் இல்ல. அதனாலதான் அவர் கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் இவ்வளவு ஆட்டம் போடுறாங்க. ஆகவே இதற்கெல்லாம் ஒரே தீர்வு, திரு ஸ்டாலின் ராஜினாமா செய்யணும்.